பண்ணிருக்கோம். 50,000 ஆபரேஷன் பண்ணியிருக்காரு. அதுல ஃபெயிலியர் ஆனது அப்படின்னா மிக குறைவு. 1%, 1.5% தான் அவருடைய ஃபெயிலியர் அடிச்சுக்கலாம். எங்களுடைய உறவினர்களையே அண்ணன் பாவனாசத்தை சார்ந்த ஆரோக்கிய ஆசிரியர் அவருடைய மகள் ரோசிக்கு அதே டாக்டர் தான் சிறு வயதுல இருதய மருத்துவ சிகிச்சை பண்ணாரு. இன்னைக்கு நல்லா இருக்காங்க, குழந்தைகள்லாம் வந்து சிறப்பாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த டாக்டர் கார்மல் சபையினுடைய 6 குருக்களுக்கு அதே மருத்துவமனையில் தான் ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் போனோம். அந்த மாதிரி அவரோட நான் இருந்தேன். என்ன சொல்றது, நிறைய எனக்கு வந்து குழப்பங்கள் இப்ப சொல்ல முடியாததுனால சில குறிப்புகள்லாம் கூட எடுத்து வந்திருக்கிறேன். கொஞ்சம் கலகலப்பு, இந்த அழுது சளி வருத்தம் இதனுடைய காரணத்தினால அதை கொஞ்சம் பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டுட்டு எங்கள் அண்ணனுடைய படிப்பில் எங்கள் அண்ணனை அளிக்க முழு வகுப்பில் யாரும் கிடையாது. முதல் மாணவன் அனைத்து வகுப்பில் 1ஆம் வகுப்பு முதல், அது எம்ஏ சைக்காலஜியாக இருக்கட்டும், எம்பிஎல் சைக்காலஜியாக இருக்கட்டும், அதே மாதிரி அயர்லாந்தில் சென்று படித்ததோடு கூட அவரை படிப்பு அளிக்க ஆளில்லை. 13 வயதில் முதலாவதாக குருவாகணும் அப்படிங்கிற ஒரு தாகம் சலேசிய சபைக்கு போற 8ஆம் வகுப்பு முடித்துவிட்டு தஞ்சாவூருக்கு அழைத்து செல்கிறார்கள். அப்ப அவருடைய செயல்பாடு அங்க இருக்கக்கூடிய பையன் எல்லாரும் வந்து 10ஆவது முடிச்சவங்க, இவர் மட்டும்தான் 8ஆம் வகுப்பு. ஆகையினால தம்பி நீ 10ஆவது முடிச்சுட்டு அப்படின்னு அனுப்பிச்சுட்டாங்க. 10ஆம் வகுப்பு முடித்த பிறகு 2 ஆண்டுகள் கழித்து மீண்டும் கார்மல் சபை குருக்கள் எங்க ஊருக்கு வராங்க. எங்க அண்ணனை தேர்ந்தெடுக்கிறார்கள். மகிழ்ச்சியாக நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். எங்க அப்பா, அம்மா, நான், என் தங்கை எல்லோரும் 15 வயசு ஒரு மடத்துக்கு போற தஞ்சாவூர் நிர்மலா நகர் இருக்கக்கூடிய ஒரு மடத்துக்கு போற சிறப்பாக படிக்கிறார். குருவாக வருகிறார். அனைத்து குருக்களும் எங்க அண்ணனை வந்து அரவணைத்து அன்பாக எல்லாருடைய உள்ளத்திலும் இடப்படுகிறார். அன்பாக சில நேரங்களில் அவர் கொஞ்சம் உணர்ச்சி வயப்படக்கூடியவர், கோபப்பட்டிருக்கலாம். அந்த கோபத்திற்காக அவர்களிடத்தில் என் அண்ணனின் சார்பாக நான் வருத்தப்பட்டுக் கொள்வேன். இப்ப நன்மை பேச எங்கள் அண்ணனின் குரலாக நான் பேசி வருத்தப்படுறேன். கார்மல் சபை குழுக்கள் எனது அண்ணன் அவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். அநேக விஷயங்கள் நிறைய பங்குகளுக்கு பங்கு தந்தையாக நியமித்திருக்கிறார்கள். அதன் மூலமாக நிறைய சாதனைகளை படைத்திருக்கிறார். இறைவனுடைய அருத்துணையோடு எங்கள் அண்ணனால் அவரால் முடிந்தவரை கார்மல் சபையினுடைய சபைக்காக உழைத்திருக்கிறார், முன்னேற்றம் கண்டிருக்கிறார். குருக்கள், கண்ணியர்கள், பொதுநிலையினர் உள்ளங்களில் அணையா விளக்காக இன்றும் சுடர்விட்டு எடுத்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக எனக்கு இணையாளை எனது மனைவியை ஒரு உயர்ந்த குடும்பத்திலிருந்து எனக்கு மனம் முடித்து வைத்தார். நானும் என் பெற்றோரோ சென்று அவர்கள் குடும்பத்தில் பங்கேற்றால் கண்டிப்பாக கொடுத்திருப்பார்களா என்பது சந்தேகம். எனக்கு அவரை மனம் முடித்து வைத்தார். நான் சொன்னேன் அதற்காக என்னுடைய வாழ்க்கையில அது ஒரு மிகப்பெரிய
அது மிகப்பெரிய குடும்பம். ஒழுக்கத்திலும் சரி, வசதி வாய்ப்புகளையும் சரி, படிப்புகளையும் சரி, அந்த குடும்பத்துக்கு நான் இந்த ஊருக்கு கொஞ்சம் குறைந்துதான். அதனால கொடுத்தாங்க. எங்க அன்னை கேட்டதுனால கொடுத்தாங்க. என் வாழ்க்கை அதனால அது உயர்ந்துச்சு. எங்க எல்லாருடைய வாழ்க்கை சிறப்பாக இருந்துச்சு. அதனால என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய சுற்றத்தாரும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. உயர்ந்த குணம் கொண்ட சொந்தக்காரர்களுடன் அமைதியான சூழல்ல வாழக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. என் அண்ணனுக்கு நேர்மாறான அவர் மிகச்சிறந்த படிப்பு. நான் சுமாராக தான் படிப்பேன். அவர் சேர்த்தையே பண்ண மாட்டார். எனக்கு வேலையே சேர்க்க செய்திருக்கார். ஆமா, ஊர்ல எங்க அண்ணனை யாருமே திட்ட மாட்டாங்க, என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்படி நான் நேர்மாறானவன். என்னுடைய வாழ்க்கைய என்னுடைய மனைவி வந்து மாற்றணும். அப்படி மாத்திட்டான். எங்க அண்ணனுக்கு நன்றி. நான் சொல்றேன், எங்க அண்ணன்ட்ட நீங்க எங்களை பார்க்க உங்களுடைய பொருள் கண்டிப்பாக தேவையில்லை. அண்ணன் நல்லா வச்சிருக்காருங்க நினைக்கலாம் நிறைய பேர். பொருள் உதவி எங்கள் அண்ணனிடம் பெற்றது கிடையாது. நான் சொல்லுவேன், ஏழை எளியவர்கள், நோயாளிகள், வறியவர்கள், முடியாத கைவிடப்பட்டவங்க உங்களுக்கு நிறைய உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பேருக்கு என்னை உதவி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இல்லத்தோடு இருக்காங்க. முடியல, இத்தனை நாள் நான் போன அட்டன் பண்ண முடியல. எங்க அண்ணன் பேச முடியாத காலகட்டத்தில் போன வந்துகிட்டே இருந்துச்சு. மருத்துவமனையில் இருக்கிறப்ப போன அடைச்சு வச்சுட்டேன், முடியல, பேச முடியல. என் நம்பர் அவங்க எப்படியோ கண்டுபிடிச்சு வாங்கி எனக்கு அடிச்சாங்க. அப்பவே என்னால பேச முடியும். தொடர்ந்து நான் பேசுறேன். என்ன போன எங்கேஜாவே இருக்கு. பள்ளியில் இருக்கணும், நண்பர்களும் குடும்பத்தார் எல்லாரும் சொன்னாங்க. நான் ஒரு நல்லா பேசினேன். ஆனா இன்னைக்கு என்னால பேசவே முடியாது. துயரம், என் அண்ணனை புரிந்த துயரம். கொஞ்சம் நேரம் ஆனாலும் தயவு செய்து கோவிச்சுக்கிறாங்க. மனத்தை பேச அது மாதிரி அவங்க நன்றியோட இருக்காங்க. நிறைய பேர் நன்றியோட உங்க அண்ணனுக்கு நம்ம என்ன உதவி செய்யும். எத்தனை பேர் கேட்டாங்க பொருள் உதவி எவ்வளவு வேணும், எவ்வளவு பொருள் உதவி வேணும் அப்படின்னு அவ்வளவு பேர் வேணும்னு சொல்லி கார்மல் சபை எங்க அண்ணனுடைய இருதய அறுவை சிகிச்சைக்காக தமிழகத்திலேயே சிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றான மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் அந்த மருத்துவமனைக்கு கார்மல் சபையினுடைய மாநில தலைவர் அனுப்பி வச்சாங்க. நான் கேட்டேன், கூட ஐயா ஃபாதர் எங்க அண்ணனை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு நேரடியா போய் சந்திச்சு கேட்டேன். கண்டிப்பா காப்பாற்றணும் தம்பி, நீங்க கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எங்க அனுப்புவோம் அப்படின்னு கேட்டாங்க. சொன்னா 4 பேர் இந்த மாதிரி அனுப்பியிருக்கிறோம், உங்க அண்ணனே அங்க அனுப்பினா கண்டிப்பா இதாயிருவாங்க, சரியா வந்துடுவாங்க. சரி பார்க்க செய்ய அனுப்பி வச்சாங்க. இங்க திருச்சியிலிருந்து சென்னைக்கு போனோம். எங்களோடு விமலன் போஸ்கோஸ் ஃபாதர் மிகுந்த உதவி. எங்களோடு 27 நாட்கள் தங்கியிருந்திருக்கார் ஃபாதர். அவருடைய பங்களிப்பு வந்த முக்கியமான பங்கு தஞ்சாவூர் குழந்தை இயேசு திருத்தம். அந்த பங்குல இருந்த ஃபாதர் அவங்க முக்கியமா இருக்க வேண்டிய நேரங்கள் அது. அருள் தந்தைக்காக பிலிப்ஸ் மந்திரத்துக்காக நான் வருவேன்.
அப்படின்னு வந்து எங்களோட இருந்த தோளோடு தோல் கொடுத்து தினத்தோறும் வந்து பார்த்து தாம்பரத்துக்கு அதுக்கு அவங்க ஃபாதர் அழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி 27 நாட்கள் தோளோடு தோல் கொடுத்து இருந்தாங்க. அப்புறம் அவங்க வர வேண்டிய சூழ்நிலை வந்துட்டாங்க. என்னுடைய பள்ளியில் என்னுடைய தலைமை ஆசிரியர்களும் மற்ற ஆசிரியர் பெருமக்களும் தோளோடு தோல் கொடுத்தாங்க. ஏன்? இது பரீட்சை நேரம், இறுதி காலகட்டம், இறுதி ஆண்டு பொதுத்தேர்வு வரும்போது மாணவர்களுக்கு சிறப்பாக நாங்கள் பாடம் நடத்தணும். இந்த நேரத்தில் யாரும் மருத்துவம் எடுத்து கொடுப்பாங்க. என்னுடைய தலைமை ஆசிரியர் என்னுடைய சிறந்த பணியாற்றக்கூடிய திறனை பார்த்து இங்க போயிட்டு வாங்க, 10 நாள் உங்களுக்கு போதும், 10 நாள் உங்க பையன்களை நீங்க கொண்டு வருவீங்க, மீண்டும் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக என்னை வழி அனுப்பி வைத்தார்கள். அதே போன்று என்னுடைய உடன் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்களும் எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. அதன் மூலமாக நான் வந்து தைரியமா போனேன். எங்க அண்ணனோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்படி நான் போனேன். அப்படி சூழ்நிலையில நல்லா எங்க அண்ணன் தேடி வந்து காலையில நீங்க ரிச்சார்ஜ் ஆகி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 9, 11, 12 நாட்கள் போகலான்னு சொல்லிட்டாங்க. இப்ப மிகுந்த மகிழ்ச்சி, நல்லா வந்துட்டீங்க, போயிடலாம், சரிப்பா அப்படின்னு மகிழ்ச்சி. 10 மணிக்கு ரிச்சார்ஜ் ஆகணும். 9 மணிக்கு கிட்னி டாக்டர் வர நெஃப்ராலஜிஸ்ட் சார் கூப்பிட்டு அவருடைய கிட்னி பாதையில சில கிருமிகளுக்கு பாக்டீரியா கொஞ்சம் சோதிக்கணும், 2 நாள் பொறுத்திருக்கிறாங்க. சரி சார் அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்தோடு இருக்கும். 3வது நாள் மறுபடியும் மூச்சு திணறு, ஐசியூ கூட்டிட்டு போறாங்க. ஐசியூ 2க்கு அங்க போய் 4 நாட்கள் சிகிச்சை, சரி வருது, பத்தல, அவருக்கு டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஐசியூ 1 மிகச்சிறந்த ஐசியூ, ஒரு நாளைக்கு 80,000 ரூபாய் செலவாகும். அந்த ஐசியூல தைரியமா காரணம் சொல்லி கட்டினார்கள். அவருடைய மனதார நான் நன்றியோடு நினைத்திருப்பேன். பணத்தை பணமா பார்க்கலாங்க, கூட்டி தீர்த்தார்கள். அதை கண்டு நான் மிகுந்த பெருமை எனக்கு பாதக்க சொன்னேன். பாதர், நாங்கள் ரொம்ப செலவாக, நாங்கள் 10 லட்சம் வரைக்கும் செலவழிச்சிருக்கோம். மற்ற பாதர்களாம் உங்க பாதம் செலவழிச்சிருக்கிறோம், அதிகமாக செலவழிச்சிட்டோம், இனிமேல் நாங்கள் அப்படின்னு சொன்னோம். கவலைப்படாதீங்க, எங்க குடும்பத்துக்கு 5 லட்சம் நாங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கணும். இல்லை ஃபாதர், யாருடைய வற்புறுத்தலும் இல்லை, யாருடைய கண்டிப்பு இல்லை, நான் மனதார தாரும். ஏன்னா இல்லை 20 நாள் ஐசியூல இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு நாளைக்கு ஐசியூல 75,000 50,000, அப்ப 20 நாளைக்கு 15 லட்சம் ரூபாய் அவங்க சொல்றாங்க. நாங்கள் 5 லட்சம் ரூபாய் தாரப்பா, உங்களுடைய சுமையை, சபையினுடைய சுமையை நாங்கள் கொஞ்சம் சுமக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து ஒத்துக்கல, வேணாம் நாங்க பார்க்கிறோம். அவங்க சொன்னாங்க, இல்ல தம்பி, இல்ல சார் முடியாது அப்படின்னு எல்லா டாக்டரும் சொல்றாங்க. எப்படியாவது காப்பாற்ற மாட்டோமான்னு, அதனால கொஞ்சம் எனக்காக 20 நாள் பொறுத்து பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் டாக்டர் போய் பார்ப்போம், பெரிய டாக்டர் ராஜனை போய் பார்ப்போம். அவர் சொன்னார், 20 நாள் 10 நாள் டைம் கொடுங்க, 10 நாளைக்கு நம்ம அண்ணனை வந்து காப்பாற்றுறதுக்கான முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நான் சொல்றேன். அவர் சொன்னார், பிறகு முழு மேல செலவு இருந்துச்சு, சேலையை பொறுமையாக எடுக்கணும், இது அவசரப்பட விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்புறம் சொன்னாரு, அவருக்கு ஜாமியார்னா மூலம் வளர்க்குது, அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குது, அதனால அவருடைய கொஞ்சம் முன்னேற்றம் வராது, 2 மடங்கு அப்படியே பின்னடைவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுங்க. அவருடைய நீவே தான் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த ராஜன் டாக்டர் அவருக்கு எனக்கு தொடர்பு ரொம்ப பெரிய டாக்டர், அவர் பார்க்கவே முடியாது,
நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு நான் அவரை கூட என் அண்ணனுக்கு போராடக்கூடியதையும் பார்த்துட்டு என்னுடைய ரொம்ப கண்டிப்பாக காப்பாற்று கவலைப்படாது. அவங்க ஒவ்வொரு நம்பிக்கை கொடுத்தார். அந்த நம்பிக்கையின் விளைவாக அங்கே இருந்தோம். அதற்கெல்லாம் நான் சொன்னேன், ஃபாதர் 5 நிமிஷத்துல 5 நிமிஷம் நம்ம ஏற்படுறோம் ஃபாதர் அப்படின்னு. அவங்க ஒத்துக்கல. எங்கள் பணத்தை வாங்கணும்னு அவங்க விரும்பல. இருந்தாலும் அந்த காரணம் சொன்னோம், என் தங்கை நீ மட்டும் என் 5 நிமிஷம் கொடுக்குறேன், நான் 1 லட்சம் தான் அப்படின்னு. என் மனைவி சொன்னான், நீங்களே மொத்தமா கொடுங்க, ஏன் அவங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி. அப்படின்னா பாசத்துக்கு போறோம். மீண்டும் என்னை மன்னிக்கணும், ரொம்ப நேரம் உங்களுடைய நேரத்தை நான் வீணடிக்கிறேன். இறுதியாக எங்க அண்ணனை காப்பாற்ற முடியல. தினந்தோறும் ஒரு டாக்டர் எனக்கு கவுன்சிலிங் சாயங்காலம் போவோம். சாயங்காலம் 7:30 மணிக்கு, காலையில் 7:30 மணிக்கு டாக்டர் போய் அங்கே பார்க்கணும். அவங்க சொல்லுவாங்க என்ன காலையில் என்ன நடந்துச்சு, இரவில் என்ன நடந்துச்சு, விளக்கமாக சொல்லுவாங்க. அப்ப என்ன சொன்னார், தினந்தோறும் தமிழில் பேசக்கூடிய ஒரு டாக்டர் அவருடைய கடைசி நாளில் அவர் இருக்காரு. பக்கத்தில் ஹிந்தி பேசக்கூடிய டாக்டர் இருக்காரு. அந்த தமிழில் நல்லா பேசுவார், இங்கிலீஷ்லேயும் பேசுவார், இதெல்லாம் அருமையாக பேசக்கூடிய டாக்டர். இந்த பேச மாட்டேன்னு சொல்லிட்டார். ஏன் சார் இத்தனை நாளா ஒரு 40 நாளா நான் பார்த்துட்டே இருக்கிறேன், இந்த செய்தியை என்னால் அவருக்கு சொல்ல முடியல. உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா கேட்டார். ஓ நல்லா தெரியும் டாக்டர் அப்படின்னு சொல்லி. ஹிந்தி தெலுங்கு எல்லாமே நல்லா பேசுறீங்க. ஹிந்தி டாக்டர் அவங்க பேசுவாங்க. ஹிந்தி டாக்டர் அவர் பார்த்ததே கிடையாது. அப்ப சொன்னார், உங்க அண்ணன் நம்ம விட்டு போயிட்டாருன்னு சொன்னார். காலை அதிகாலை 3:10 இப்போ நான் தூக்கிடுவேன். 10:30 மணி 11 மணிக்கு அது என்னன்னா, நான் எங்க அண்ணனை போய் பார்த்துட்டு தினந்தோறும் பார்க்கிறப்ப பூரா தம்சம் காட்டுவாரு. என்னை 3 தடவை எனக்கு செல்வ போடுவாரு. நல்ல மகிழ்ச்சியாது. நிறைய பேருக்கு உதவி பண்ணு, யாருக்கும் சண்டை கூடாது, கோவப்படாது, நல்லவனாது, எல்லாருமே அன்பு செலுத்த அப்படின்னு சொல்லி போனாங்க. கடைசி நாள் எனக்கு சிலுவை போடல. அவர் இறக்கக்கூடிய நாள் எனக்கு சிலுவை போடல. நானா கைவிட்டு தலையில் வச்சுக்கிட்டேன். அப்படி அவருடைய இறுதி நிறைய சொல்ல நினைக்கிற நேரம் இல்லை. நேரத்தை வீணடிக்க நான் விரும்பல. அது மாதிரி நிறைய ஃபாதர் தொழிலாளர் தந்தை ஃபாதர் திருச்சியில் இருக்கிறது தினந்தோறும் பார்க்கிறோம். அநேகமான வேலை ஃபாதர் இந்த மாதிரி ஆச்சு, பணம் பண்ணுவார். அடுத்த நிமிஷம் அனுப்பிடுவோம் ஃபாதருக்கு சொல்லி, மாநில தலைவர்கிட்ட சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் பணம் அனுப்பி அக்கௌண்ட் கொடுத்துருக்க, மருந்து, உடனே சிகிச்சை எல்லாம். ஒரு நாள் கூட நாங்க வந்து மருத்துவமனை பார்மசிக்கிற அனுப்பல. அப்படி பணம் கட்ட வச்சாங்க. அப்படி எங்க அண்ணன் பார்த்தாங்க. எங்க அண்ணன் சொல்லுவார், 50 வயசுல நான் செத்து போயிருவேன் அப்படின்னு 42 வயசுல இருந்தே சொல்லுவார். 50 வயசு ஆச்சு, 50 வயசு ஆயிடுச்சு. 51வது பிறந்த நாள் கொண்டாடுறோம். என் வீட்டுல கூட்டிட்டு போய் கேக் வாங்கி புது துணி எல்லாம் வாங்கி, என்ன 50 வயசு வரைக்கும் தான் இருப்பீங்க, 1 வருஷம் கூட வாழ்ந்துட்டீங்க என்று சொன்னேன். இது எனக்கு கிரேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 50 வயசு எனக்கு இறுதி. ஆனா எனக்கு கூடுதலான வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நான் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் எனக்கு கிரேஸ்ட் அப்படின்னு சொன்னார்.